சிலிர்ப்பு இந்த கதை தி ஜானகிராமன் எழுதினாரு. 1953 எழுதப்பட்ட கதை. அந்த நேரத்துல தான் நான் பிறந்தேன். அந்த கதையுடைய கருவை எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னால இந்த உணர்வு ஏன் எனக்கு ஏற்பட்டதுன்னா, ஒரு காணொளி பார்த்தேன். எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் இந்த கதைய அருமையா அழகா ஒரு காணொலியை பார்க்கும்போது எனக்கு அந்த ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது. அதன் அடிப்படையில நம்ம அதை தொடர்ச்சியா ஒரு கதை பண்ணலாமே அப்படின்னு நான் நினைச்ச பிறகு கடன்னு அந்த காட்சிகள் என் கண் முன்னால ஓடுனுச்சு. அதை தான் உங்களுக்கு இது உடைய தொடர்ச்சியா சொல்ல போறேன். அந்த மையக்கருவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சிலிர்ப்பு என்கிற மையக்கதையை மட்டும் நான் எடுத்து அடுத்த பாகமா நான் சொல்ல போறேன். வழக்கம் போல சொல்றதுதான். என்னுடைய சேனலை உங்க சேனலா நினைச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கும்பகோணம். அந்த கும்பகோணத்துல வேலு அவன் இபியில ஃபோர்மேனா வேலை செய்யறான். ஃபோர்மேன்னாக்கா அங்கங்க கம்பம் நடுறது, எலக்ட்ரிக் ஒயர் அங்க போடுறது, அப்புறம் ஃபால்ட் பார்க்கறது, இந்த கடைநிலை ஊழியர் பணியை செய்துகிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ பொண்ணை பார்க்கும்போது ஒரு வலங்கிமான் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போய் அந்த பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சு போயின பிறகு கல்யாணம் சிம்பிளா. ஏன்னா அவங்க ஒரு ஏழ்மை குடும்பம், இவன் ஓரளவு பரவாயில்ல. இந்த கதை நடக்கிற நேரம் 1984. அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பாலும் பழம் கொடுக்கறது, அப்புறம் அதுக்கு பிறகு மணமகன் இருவரும் சாப்பிட உட்கார்றாங்க. சாப்பிட உட்காரும் போது இப்ப கலாட்டம் பண்ணுவாங்கல்ல, நீ அவனுக்கு ஊட்டி விடு, அவன் உனக்கு ஊட்டி விடுவான் அப்படிங்கிற நிலையில இவ இந்த பெண் அவளுக்கு தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடை ஊட்டி விடுறான். அவன் கவலை சாப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு சிரிப்பு மாதிரி ஏற்படுது. அவன் தான் எடுத்து சாப்பிடல, அந்த உணவை எடுத்து அவளுக்கு ஊட்டல, அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன நம்ம கணவன் நம்மளே பார்க்கறான்னு சொல்லிட்டு அடுத்த கவலத்தையும் அவனுக்கு ஊட்டி விடுறான். அவன் சாப்பிட்றான், அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். கண்ணு கொஞ்சம் லேசா கலங்குது. திரும்பவும் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். இப்ப இவ சாப்பிடாமலேயே அவளுக்கு தன்னுடைய கணவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கா. அவன் கண்ணுல இருந்து தார தாரியா தண்ணீர் வடியுது. மற்றவங்க எல்லாம் ஒன்றும் புரியல, என்ன இப்படி இருக்கானு. இவன் இவனுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் அவனுடைய நிலைமை பார்த்து ஃபுல் சாப்பாடும் சாப்பிட அவனை ஊட்டி விட்டுட்டு அதன் பிறகு சாப்பிட்றான். இப்ப அடுத்தது கட் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் நைட்ல அங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவன் மௌனமாவே இருக்கான். அவளை பார்க்கறான், தலையை குனிஞ்சுக்கிறான். அவளை பார்க்கறான், தலையை குனிஞ்சுக்கிறான். இப்ப அவ கேட்கிறா, ஏன் என்னாச்சு, எதுக்கு என்னை பார்த்து சாப்பிட்டீங்க, நான் தான் சாப்பாடு ஊட்டி விட்டேன், என்ன ஆச்சுங்கும் போது இப்ப அவன் சொல்றான். என்னன்னா, இப்ப தி ஜானகிராமன் எழுதின கதையை நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு. இந்த கதை நடக்கிற 1962 திருச்சியில ஜங்ஷனு. அங்க நான் அவன் பாணியிலே சொல்றான். நான் எங்க அப்பா கூட இருந்தேன். என்னுடைய மாமா வீடு பெங்களூர். அங்க நான் போயிட்டு வந்த அப்ப ஆரஞ்சு பழம் கேட்டேன், அவர் வாங்கி கொடுக்கல. எங்க அப்பா கிட்ட ஆரஞ்சு பழம் கேட்டேன், அவர் வாங்கி கொடுத்தாரு. அதே சமயத்துல இந்த பழத்தை நான் சாப்பிடுன்னு எங்க அப்பா சொன்னாரு. இல்ல, எங்க அம்மா கிட்ட போய் அதை கொடுத்து உரிச்சு நான் சாப்பிடணும் ஆசைப்படுறேன் அப்படி நான் சொன்னேன். அந்த நேரத்துல
ஒரு பொண்ணு, ஒரு என் வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணு அறிமுகம் ஆச்சு. அந்த பொண்ணு ஒரு வேலைக்கார பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ஒரு ஜட்ஜி வீட்டுல வேலை பார்த்துட்டு இப்ப பெங்களூர் போகுது. அதை அழைச்சிட்டு போறது ஒரு அம்மா. அப்ப அதை பார்க்கும்போது நான் சாதாரணமா அதை பார்த்தேன். அந்த பொண்ணுகிட்ட நான் உரையாடினேன். அதன் பிறகு எங்க அப்பா 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அப்ப சாப்பிடும்போது தயிர் சாதம் ரொம்ப ஹார்டா இருந்தது. அந்த சமயத்துல அந்த பொண்ணு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நல்லா கரைச்சி எனக்கு ஊட்டி விட்டது. அந்த ஊட்டி விடும் போது அந்த சிலிப்பு எனக்கு ஒரு ஏற்பட்டது. அம்மா கையில எப்படி சாப்பிடுவோமோ அந்த உணர்வு ஏற்பட்டது. ஏற்பட்ட பிறகு இந்த நினைவு எனக்கு மாறவே இல்லை. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ண பிறகு நீ ஊட்டி விட்டல, அந்த உணர்வு எனக்கு வந்தது. அதனாலதான் எனக்கு கண்ணுல தண்ணி தான் வந்தது. ஏன்னா அம்மா கையிலுக்கு அதுக்கு அடுத்து அங்க திருச்சியில அறிமுகம் இல்லாத ஒரு பொண்ணு அந்த குழந்தை எனக்கு ஊட்டி விடும் போது அம்மா கையில சாப்பிட்ட உணர்வு ஏற்பட்டது. அதே உணர்வு இப்ப நீ மத்தியானம் சாப்பாடு ஊட்டி விட்டல, அந்த உணர்வு வந்தது. அதனாலதான் எனக்கு கண்ணுல தண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவ கண்ணுல இருந்து தண்ணீர் வந்தது. அப்ப அவன் கேட்கறான், என்னன்னா நீ பாத்தியல்ல அந்த பொண்ணு தான் நான். ஏன்னா நான் ஒரு ஜட்ஜி வீட்டுல வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்கத்தா போய் 5 வருஷம் படாது பாடுபட்டுட்டு அப்புறமா நான் வந்து ஊருக்கு வந்தேன். அப்புறம் எனக்கு வயசு வந்துட்டு அப்புறம் வீட்டு வேலை, காலேஜ் வேலை, எல்லா வேலையும் பார்த்து ஓரளவு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்ன ஆச்சரியம்! அப்ப நம்ம சந்திச்சோம் சின்ன வயசுல. அப்ப உங்க முகம் கூட எனக்கு மறந்து போச்சு. இப்ப நீங்க அந்த சாப்பாடு ஊட்டு சொல்லும் போதுதான் எனக்கு அந்த உணர்வு வந்தது. என்ன காலம் பாருங்க, இப்ப நம்ம 2 பேரும் கணவன் மணி ஆயிட்டோம் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் இறுக கட்டிக்கிட்டான். அந்த கட்டின உறவு மனைவின்னு உணர்வோட ஒரு தாயை ஒரு பையன் எப்படி கட்டிப்பானோ அந்த அளவு இறுகமா கட்டிக்கிட்டான். அந்த உணர்வு அவன்கிட்ட இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணு தன்னுடைய கணவனும் தான் இருந்தாலும் ஒரு மகனை எப்படி அணைச்சிப்பாளோ அந்த உணர்வோட அவ அணைச்சிக்கிட்டான். இதோட நான் நிறுத்திக்கலாம் தான் நினைச்சேன். ஏன்னா அவர் எழுதின பாணியில கதை மாந்தர்கள் அத்தனை பேரும் ஒரு பிராமினோட இருந்ததுனால அதை நான் கொஞ்சம் மாத்தி தான் இப்படி பண்ணியிருக்கேன். அந்த கதையோடைய உள்கருவு எடுத்து பண்ணியிருக்கேன். இன்னும் அதை தொடரலாமேன்னு அது முடிவு பண்ண பிறகு அதனுடைய தொடர்ச்சி தான் இது. என்னன்னா காலப்போக்கில் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஆண் குழந்தை. அந்த பையனை நல்லா படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும் போது சூழ்நிலையில அரசாங்கத்தோடைய நிலைமை, அப்புறம் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்கிற அரசுகள் வந்ததுனால இவன் நல்லா படிச்சு ஒரு ஐஏஎஸ் ஆயிடான். இப்ப ஐஏஎஸ் ஆகி அதே கும்பகோணத்துல அவன் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்துல அவன் கலெக்டரா பொறுப்பேறான். பொறுப்பேற்றது அம்மா அப்பாக்களுக்கு அவங்க அப்பா அம்மா அவன் நேர்மையா இருக்கான். அப்பா அம்மா சொல்லி கொடுத்த அந்த நேர்மையை ஃபாலோ பண்றான். இப்போ அவன் ஒரு வீடு கட்டுறான். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறான். கிரகப்பிரவேசத்துக்கு டேட் குறிக்கிறதுக்கு முன்னால அவன் எங்க பார்த்தாலும் ஒரு ஐயரை தேடி அலையிறான். கடைசியில என்னப்பா வீடு கட்டிட்டோம், நம்ம கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு டேட்டு பண்ணிருக்க, ஆனா நீ எதுக்காக இது இல்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டேட் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எனக்கு நான் தேடுற ஐயர் கிடைச்ச பிறகுதான் கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லி இதுக்காக தன் ஆட்கள் மற்ற இதெல்லாம் சொல்லி தேடுறான். தேடி கரெக்டா ஒரு 75 வயசு உள்ள ஒரு ஐயரை பார்க்கறான். பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி கிரகப்பிரவேசம் நடக்குது. இப்ப கிரகப்பிரவேசம் முடிஞ்ச பிறகு அப்ப அம்மா அப்பாட்ட கொடுத்து இதை காணிக்கை ஐயருக்கு கொடுங்க. அங்கும்போது ஐயரே நீங்க முட்டி போட்டு எங்க அம்மா கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கினீங்கன்னா டபுள் மடங்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். ஐயருக்கு ஆச்சரியம் போச்சு. ஏங்க
ஏன் முட்டி போட்டு இல்ல, உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க முட்டி போட்டு வணங்கி எங்க அம்மா கிட்ட உங்கள்கிட்ட பேசின விட அதை விட 2 மடங்கு உங்களுக்கு நான் பணம் கொடுப்பேன். அப்படி இல்லை நீங்க சாதாரணமா வாங்கினா வாங்கிக்கிங்க அப்படின்னு அவர் கலெக்டர் சொல்ல புரியல. சரி நீங்க காரணத்தை சொல்லுங்க, அப்ப நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா முட்டி போடுறதுக்குன்னு ஒரு ரீசன் சொல்றீங்க, அந்த காரணம் எனக்கு தெரியணும்ல, தெரிஞ்சதுன்னா நான் முட்டி போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த ஐயர் சொல்ல, இப்ப சொல்றாரு கலெக்டர், எங்க அம்மா தன்னுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. கிட்டத்தட்ட அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க 7 வயசா இருக்கும்போது ஒரு ஜட்ஜிகிட்ட வேலை செஞ்சாங்க. அந்த ஜட்ஜி பேரு சாமிநாதன். அவருடைய சாமிநாதன் வேலை பார்த்தா எங்க அம்மா அவ்வளவு குடும்பம் எல்லாம் அனுப்பிச்சாங்க. அப்ப அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் கிட்டத்தட்ட 13 வயசு இருக்கும். ஏன்னா அவனும் குடும்பம் பண்ணான், அநியாயம் பண்ணான். அதனால அந்த பையனை தேடுனேன். அப்புறம் அந்த ஜட்ஜி குடும்பத்தையும் தேடுனேன். தேடும் போது ஜட்ஜி பல தவறான தவறுகள், பல தவறான தீர்ப்புகள் சொல்லி பல பேருடைய லஞ்ச லாவணியத்துல ஈடுபட்டு அதிகமா சொத்து சேர்த்தாரு. அதனுடைய பலம் அடுத்த தலைமுறையில காணா போச்சு. அவருடைய பையன் தான் நீங்க சரியா படிக்காதனால, சொத்தெல்லாம் இருந்ததுனால அதெல்லாம் கரைச்சி சூதாட்டத்துல இழந்து வறுமை நிலையில போய் பிறகு நீங்க சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டு அங்கங்க கோயில் மற்ற இடத்துல எல்லாம் நீங்க தொண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இதை தெரிஞ்சுதான் உங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். அந்த பொண்ணு தான் எங்க அம்மா. நீங்க குடும்பம் பண்ணி இல்ல, அந்த அம்மா தான் என்னுடைய தாய். அதனால நான் வெஞ்சன்ஸ் எடுத்துதான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க இப்ப பணம் வாங்கணும்னா எங்க அம்மா கிட்ட நீங்க தாழ் பணிஞ்சு வாங்கினீங்கன்னா டபுள் மடங்கு, சாதாரண வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் பேசணுமோ அது கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது இப்ப அந்த ஐயர் ஃபீல் பண்றான், நான் தப்பு பண்ணிட்டோம். அந்த நேரத்துல எனக்கு தெரியல, ஒரு ஜாலியா இருக்கும்போது அவளை போட்டு அடிச்சிருக்கேன், உழைச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன். இப்ப ஃபீல் பண்றேன். இருந்தாலும் எங்களுடைய காலம் அப்படியே எழுதணும்னு நினைச்சேன். ஆனா காலங்கள் மாறும்போது நாங்களும் கீழே போகணும்னு நாங்க நினைச்சு பார்க்கல. இப்ப நீங்க கீழே இருந்தவங்களாம் நீங்க மேல வந்துட்டீங்க, நாங்க மேல இருந்தவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நாங்க பண்ண பாவம் தான், இது கர்மா தான், நான் ஒத்துக்கிறேன், நான் முட்டி போட்டே வாங்குறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது இப்ப அவங்க அம்மா, தம்பி தப்பு பண்றாங்க, இது தப்பு, என்ன இருந்தாலும் அவங்க காலத்துல அவ்வளவு பண்ண அதை நான் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு பழி வாங்குற உணர்வோட அது செய்யக்கூடாது, தேவையில்லை. இப்ப அவங்க கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு பழி உணர்ச்சியோட நீ செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீ இந்த மாவட்டத்து கலெக்டர், உன்னுடைய ஃபீலிங்க இதுல கொண்டு வராத, தயவு செய்து வேணாம், நம்ம 2 மடங்கு கொடுப்போம். இன்னும் அந்த அம்மா 2 மடங்கான பணத்தை அவரு கொடுத்து அவர் வாங்கிட்டு போறாரு. அதே சமயத்துல அவர் பண்ண தப்பு அவர் ஃபீல் பண்ணிட்டே போறாரு. நம்ம எப்படி இருந்த ஒரு ஜட்ஜு குடும்பம் இப்படி ஆயிட்டுமே அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க.